காரோட டீடைல் கிடைச்சதும் உங்க பையனை உடனே கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ மேடம். அண்ணே, ஃபுட்டேஜை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி காட்டுங்க. கருப்பா, நீ சொன்னதுனால தானே என் பிள்ளைய நான் உன் எல்லைக்கு கூட்டிட்டு வந்தேன். அங்கே வச்சு என் பையனுக்கு இப்படியெல்லாம் நடக்கணுமா? கருப்பா, நீ தான் எனக்கு துணையா இருக்கணும்ப்பா. அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கருப்பா. உன்னதான் நான் முழுசா நம்புறேன். அண்ணி, என் பையன் திரும்ப வந்துருவான்ல, சொல்லுங்க அண்ணி. அவன் பாவம் அண்ணி. சரி பார்வதி, அதான் அண்ணன் பணம் எடுக்க போயிருக்காருல்ல, எப்படியாவது அண்ணன் அப்பவும் கூட்டிட்டு வந்துருவாரு. அழாத பார்வதி. இங்க பாரு பார்வதி, அழாத பார்வதி. அப்போ எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவாங்க. அழாதம்மா. ஐயோ அம்மா, எப்படிம்மா அழாம இருக்க முடியும்? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. அந்த ஒத்த புள்ளைய இப்படி காணோட்டு நிக்கிறேனே. அழாத பார்வதி. என்னமோ புரிஞ்சுட்டு வந்ததுக்கு அவ்வளவு பேச்சு பேசுனாங்க. அந்த ஆள் பண்ணது தப்பு. அவரு தப்பா தீர்ப்பு சொன்னதுக்கு நம்ம வீட்டு பிள்ளைய தூக்குவாங்களா? டேய், அமைதியாயிடுறா. எல்லாரும் கஷ்டத்துல இருக்காங்கடா. இதான் சமயம்னு நீ எதுவும் பேசாதடா. அம்மா ஏதாவது சொல்லிட்டு எல்லாமே என்னோட தப்புதான். கருப்பை உத்தரவு கொடுக்காதப்ப நான் தான் 3 தடவை போட்டு பார்க்க சொன்னேன். தப்புதான். என்னம்மா ஜானகி, அத நானும் தானே சொன்னேன். இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருக்கு. அதுக்கு நீயே உன் மேல பழிய போட்டுக்கிற. பார்வதி சொன்னதை பாத்தீங்கல்ல? கருப்பு வேண்டான்னு சொன்னத நீங்க தான் திரும்ப போட்டு பார்க்க சொன்னீங்க. இல்லனா கிளம்பி போயிருப்போன்னு சொன்னா பாத்தீங்கல்ல? அப்ப நான் தானே அத தப்பு பண்ணிட்டேன். அதான் ரகு சொன்னானே, அவ பிள்ளைய காணுங்கிற வேதனையில சொல்லியிருக்காமா. அத நீ மறந்துட்டியா? இத பாரு ஜானகி, அழுது நீ உன் உடம்ப கெடுத்துக்காத. அதான் ரகு போயிருக்கான்ல, அவன் எப்படியாவது பணத்தை கொடுத்து நம்ம அப்போ கூட்டிட்டு வந்துருவான். உன்னோட உத்தரவு படிதான் பிள்ளைக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தோம். இங்க வந்து மறுபடியும் உத்தரவு கேட்கும் போது நீ கொடுக்கல. 3 தடவை பார்க்க சொன்னதுக்கு தான் எங்களுக்கு இந்த தண்டனையா? அதனால எவனோ ஒருத்தன் பிள்ளைய கடத்துறத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? எனக்கு தெரியாது நீ எப்படியாவது பிள்ளைய மீட்டு தரணும். நான் தேச்சட்டியை எடுத்துக்கிட்டு உன் கோயில 7 தடவை சுத்தி வருவேன். 7வது தடவை சுத்தி முடிக்கிறதுக்குள்ள எங்க புள்ள இங்க வரணும். இல்லனா என் கையில இருக்கிற நெருப்பை என் தலையில கொட்டிக்கிட்டு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். தங்கச்சி, ஐயோ, எங்க புள்ள இங்க வந்தே தீரணும். ஜானகி, வந்தே தீரணும். ஒழுங்கு மரியாதையா வாயை முடிக்கிட்டு வந்த வழியா போயிடுங்க. இல்லனா நான் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி சொல்லு தங்கச்சி. இவ்வளவு நேரம் என்னோட என்டர்டைன்மெண்ட்காக தான் உங்களெல்லாம் பேச விட்டு நீங்க கொந்தளிக்கிறதையும் தவிக்கிறதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வார்த்தைக்கு வார்த்தை தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே இந்த பூவனா பொறுமையா இருக்க மாட்டான். மரியாதையா கிளம்புற வழிய பாருங்க. ஆதாரம் இல்லங்கிற திமிர்ல பேசுறியா? இதுக்கெல்லாம் நீ கூடிய சீக்கிரத்திலே பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஏய், இவரு மத்ததுக்கெல்லாம் நாங்க உன்னை சும்மா விட்டாலும் கர்மா உன்னை சரியான நேரத்துல தண்டிக்கும். இத பாரு, என்னோட தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை நான் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். ஜாக்கிரதை. ஏதாவது நல்ல செய்தியா இருந்தா சொல்லி அனுப்பு. நான் இன்னும் சந்தோஷப்படுவேன்ல. இவ்ளோ சொல்லியும் நீ அடங்க மாட்டேங்கிறல்ல? ஏய், இந்த புவன அடங்காத காட்டார் என்ன கொல்லுவியா? முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. நாங்க பொறுமையா இருக்கோம்னா அதுக்கு பெரியப்பா தான் காரணம். அப்புக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, தானா செய்யறேன்னு சொன்னத என் பெரியப்பாவே செஞ்சிருவாரு. பாத்துக்கோ. இவங்க 3 பேரும்
சுட தண்ணியில போட்டு எலி மாதிரி துடிக்கிறாங்கன்னா கோவில்ல மத்தவங்கள எப்படி கொதிச்சிருப்பாங்க? அந்த ரகுராம்க்கு எப்படி இருக்கும்? எனக்கு இவங்களுடைய கொந்தளிப்பை மட்டும் பார்த்தா பத்தாதுன்னு எல்லாரோட கொதிப்பையும் துடிப்பையும் பார்க்கணும் போல இருக்கு. இதுக்கே பார்க்கணும்னு சொன்னா எப்படிமா? இது வெறும் ட்ரெய்லர் தான். முழு படமும் முடிஞ்சு ரிலீஸ் ஆகும்போது போய் பாருமா. சரியா சொன்னீங்கன்னு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். ரகுராம் கிட்ட பேசிட்டேன். அவர் பணத்தை எடுத்துட்டு நேரா இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்கேன். அதுவும் இல்லாம இன்னும் எங்க ஆளுங்களை இங்க வர சொல்லியிருக்கேன். எல்லாம் சரி. அந்த பையன் என்ன பண்றான்? அவன் கண்ணு முழிச்சிட்டான். ஏய் முட்டாள், அவன் முன்னாடி நின்னு பேசுறியா நீ? இல்ல மேடம், அவ்வளவு கூட தெரியாதவனா நான். தள்ளி வந்து தான் பேசிட்டு இருக்கேன். அழுதுட்டே இருக்கான். உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம நான் இதை முடிச்சு தரேன். நீங்க என்ன பக்காவா கவனிச்சிடுங்க. ஏய், பணம் எல்லாம் ஒரு மேட்ரா? அதான் 1 கோடி வருது இல்ல? உனக்கு நான் என்ன செய்யணுமோ அதை குறையில்லாம நான் செஞ்சிருவேன். நான் சொன்னதை மட்டும் பக்காவா செஞ்சிரு. இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அவ்வளோ பேருக்கு நடுவுல புள்ளைய சத்தம் இல்லாம தூக்கிட்டு வந்தவன் நான். என் மேலேயே உங்களுக்கு டவுட்டா இருக்கா? அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இப்ப வரைக்கும் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். காரியத்தை கச்சிதமா முடி. உன்னை எப்படி கவனிக்கிறேன்னு மட்டும் பாரு. டன் மேடம். அண்ணா என்னாச்சுண்ணா? ரம்பா வருது. அதுல இருந்து நிறைய கறந்துடலாம். நீ கவலையை விடு. இந்த ஒரு வேலையிலேயே நம்ம செட்டில் ஆயிடலாம்டா. ஓகேவா? டேய், அவன் கையை காலை அவுத்து கூட்டிட்டு போடா. அவன் வாயை திறந்து விடு. வேற எந்திரா எந்திரா. அப்பு இப்ப எங்க இருக்கா மாயா? சித்தப்பா கவலைப்படாதீங்க. அப்புவுக்கு அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அவன் கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்பு மயக்கத்துல இருக்கான். ஐயோ, எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கீங்க தெரியுமா? அவன் ஏதாவது டிமாண்ட் வச்சானா? 1 கோடி ரூபா மேடம். அந்த பணத்தை கொடுத்தாதான் அப்போ கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டுறான். 1 கோடியா? ஆமா மேடம். போலீஸ் கிட்ட போனா அப்பவே ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டினா. அதை கேட்டதும் எல்லாரும் பயந்துட்டாங்க. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. நான் நினைச்சேன். இப்போ உங்க ஹஸ்பண்டும் வேற யார் போயிருக்காங்க? எங்க பெரியப்பா மேடம். ஆக்சுவலா எங்க பெரியப்பா வந்து ஊர் தலைவர். அவனோட பஞ்சாயத்துல தப்பான தீர்ப்பை எங்க பெரியப்பா கொடுத்துட்டாராம். அதனால அவன் குடும்பத்தை எல்லாம் இழந்து அனாதையா நிக்கிறதுனால இப்ப பெரியப்பாவை பழி வாங்கறதுக்காக தான் அப்புவை கடத்தி வச்சு பணம் கேட்டு மிரட்டுறதா சொல்றான் மேடம். அவன் பணத்தை வாங்கிட்டு உங்க வீட்டு பையனை ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுவீங்க?